Hi Maishu, welcome back to my channel. இன்றைக்கி vlog என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு மிட் மார்னிங்லேருந்து வந்து இந்த vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து நான் ஒரு ஜூஸ் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா இது வந்து ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்னை வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோயிங்கான ஒரு டெக்ஸ்சரை வந்து இது கொடுக்கும். என்னென்னா ஏபிசி மீன்ஸ் ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி வேணாலும் சில பேர் வந்து எப்படி எடுத்துப்பாங்க, ஜஸ்ட் லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் குடிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பேன், பீட்ரூட்டில் வந்து இந்த ஜல்ஜீரா பவுடர் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இது கூட. பட் இந்த 3 வந்து அதாவது ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் எடுத்திருக்கேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். இதை வந்து பிளெண்ட் பண்ணி இதுலேருந்து இந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லெமன், ஜல்ஜீரா பவுடர், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா அமேசிங்காக இருக்கும் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். உங்களால் இப்படிலாம் பண்ணி உங்களுக்கு டைம் இல்லைனா கூட வெறும் வாட்டர் இன்டேக் மட்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கே வந்து இந்த டீடான்லாம் வந்து நல்லா க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இருக்கவங்க கூட இதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒயிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேரட் வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த ஆப்பிள் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வேக்சிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் இது வந்து ஏர்லி மார்னிங் கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த ஜூஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பாருங்கள், என்னோடய ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது. நான் இதுதான் வந்து ரெகுலராக இப்போ குடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இது மெயினாக வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில். ஸோ நீங்கள் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நீங்கள் வந்து யங்காக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னா, எங்கள் ஆனிவர்சரிக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இது வந்து ரெடிமேடு தான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இது வந்து சீஸ் ஆனியன் பாக்கெட்ஸு. இந்த ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து மின்ட் சட்னி கொடுத்துருப்பாங்க ரெடிமேடாக. அதை எடுத்து லைட்டாக நம்ம வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணணும்னா டீப் ஃப்ரை பண்ணணும். இது வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட் அப்படிங்கிறதுனால அடிக்கடிலாம் எடுத்துக்காதீங்க. சீட் டேன்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அப்போ மட்டும் எடுத்துக்கோங்க இது. ஸோ இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க, அதனால் வெயிட் போடவும் சான்சஸ் இருக்குது. ரேராக எப்போவாச்சும் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆனிவர்சரியோ இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா மேலே மட்டும்
சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே அந்த ஸ்டஃப்லாம் வந்து குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த ஆனியன் பாக்கெட்ஸை விட சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கிட்ஸுக்கு கூட இது கொடுக்கலாம், பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரிசர்வ்டு வாங்காதீங்க. நீங்களே வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வேணால் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து மின்ட்டு சட்னி அவங்களே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து டொமேட்டோ கெட்சப் கூட வச்சு சாப்பிட்லாம், பட் மயோனைஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மயோனைஸ் இல்லை, நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணுவேன், ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மில்க் உங்களுக்கு எவ்வளோ மயோனைஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் கார்லிக் ஒரு 4 or 5 வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 or 5 வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மெயினாக வந்து ஆயில் ஆட் பண்ணணும். நிறைய இதுக்கு வந்து ஆயில் தேவைப்படும். சில பேர் வந்து எக்கு மயோனைஸ் கூட பண்ணுவாங்க. எக்கு இப்போ புரட்டாசின்றதுனால நான் எக்கு மயோனைஸ் பண்ணல, எக்லெஸ் மயோனைஸ் தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஆயில் இந்த பாரு, இந்த அளவுக்கு ஆயில் வந்து இன்னும் கூட தேவைப்படும். 2 cups கிட்ட வந்து ஆயிலே அதுக்கு எடுக்கும். ஸோ இந்த ஆயிலை ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துட்டிங்கன்னா மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆனிவர்சரிக்கு வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் இப்போ நான் வியர் பண்ண போகிறேன். இதுவே வந்து எனக்கு சர்ப்ரைஸாக தான் எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அவர். இது வந்து நான் ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஹிப் பெல்ட்டு கூட வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் வந்து நான் வியர் பண்ணிட்டேன். என்னை வந்து ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. கீழே அவங்க அந்த கேக் கட்டிங் இதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து சாரீஸை விட இந்த மாதிரி லாங் ஃப்ராக் தான் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இதுக்கு வந்து ஷால் இப்படி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து ராஜஸ்தானி ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த மாதிரி பிரிண்டட் தான் இருந்துச்சு. லுக் வைஸ் பார்க்கவும் ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி லுக் வைஸ் வந்து நல்லா கிராண்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை ஹஸ்பண்ட். அப்புறம் ஒரு குட்டி மேக்கப் பண்ணிவிட்டு நான் கீழே போகணும். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் கீழே போகிறேன். கீழே வர்றதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டின்னர் வந்து எப்படின்னா ஃபுல்லாக இந்த ஸ்டார்டர் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. டோனட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு, இந்த மயோனைஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது மட்டும் தான் நான் பண்ணேன். அப்புறம் அட்லாஸ்ட்டுக்கு பட் அந்த டேவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு குட் வைப்ஸாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட்டு கேக் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக கட் பண்ணோம். நாங்கள் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக எங்கே இருக்கிறோன்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க.
என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எங்களை ப்ளெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ கேக் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாேருக்கும் வந்து பீசஸ் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து என்னோடய இன்லாஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, புரட்டாசி முடிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு தானே லாஸ்ட்டுன்னு இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேஎஃப்சி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி வந்து ஹெவியான ஃபுட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அகெயின் இது வேறு வாங்கிட்டு வந்ததும் இதுவும் சாப்பிட்டதுக்கப்புறம் டம்மி ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. இந்த ஹேங்க்லெட் வந்து இந்த கொலுசு வந்து எனக்கு என்னோடய இன்லாஸ் வந்து இந்த வெட்டிங் டேக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட விலாகை முடிச்சுக்கிறேன். பாய்.